Hi friends, welcome to Ragas Kitchen. Friends, இன்னைக்கு வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரியான 6 பயனுள்ள கிச்சன் டிப்ஸ் தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் டிப் நம்ம தினமுமே ஒரு கைப்பிடி அளவுக்காவது முளைக்கட்டிய பயிறு சாப்பிடுறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம முளைக்கட்டி வச்சிட்டு பாக்கி இருக்க பயிரை ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறப்போ அதுல கொஞ்சமா எலுமிச்சைப்பழ சாறு பிழிஞ்சு வச்சிருங்க. இந்த மாதிரி எலுமிச்சைப்பழம் சாறு பிழிஞ்சு வைக்கிறனால இது வாசனை எதுவும் வராமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. எந்த ஒரு டேஸ்ட்டும் மாறாமல் 5 நாள் ஆனாலுமே கிட்டத்தட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கொஞ்சமாக எலுமிச்சைப்பழ சாறு மட்டும் பிழிஞ்சு வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு இதை மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பி இதே மாதிரி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 நாள் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்ம வீட்டில் பழங்கள் சாப்பிட்றதுக்கு வாங்கி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வாங்கி வைக்கிறப்போ எப்பயுமே வாழைப்பழங்களை மற்ற பழங்களோட சேர்த்து நம்ம வைக்கக்கூடாதுங்க. தனித்தனியாக தான் வைக்கணும், ஒன்றா வைக்கக்கூடாதுங்க. தனித்தனியாக வச்சா மட்டும்தான் அது இந்த மற்ற பழங்கள் அழுகிடாமல் இருக்கும். ஏன்னா வாழைப்பழங்கள்லேருந்து ஒரு விதமான கேஸ் வெளியாகுங்க, வாயு வெளியாகும். அது மற்ற பழங்களை அழுக வச்சிடும், சீக்கிரமாக அழுகி போக வச்சிரும். ஸோ கண்டிப்பாக தனித்தனியாக இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வாங்கிட்டு வர பழம் காயாக இருக்குது, சீக்கிரமாக பழுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு நைட் மட்டும் வாழைப்பழத்தை அது கூட வைக்கலாம். அது மாதிரி வைக்கிறப்போ சீக்கிரமாக பழுத்துரும். அதனால் ஒரே ஒரு நைட் மட்டும் அந்த மாதிரி வச்சு வேணால் பழுக்க வச்சுக்கலாங்க. மற்றபடி தனியாக வச்சு எப்பயுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மற்ற பழங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அடுத்த டிப் சம்டைம்ஸ் மழைக்காலத்துலையோ இல்லை பனிக்காலத்துலையோ பார்த்தீங்க அப்படின்னா லைட்ரு சரியாக ஒர்க் ஆகாதுங்க. அது மாதிரி ஒர்க் ஆகாமல் இருக்கப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்ததுக்கப்புறமா அந்த பர்னர் சூடாக இருக்கும் இல்லைங்க, அது மாதிரி சூடாக இருக்கப்போ அதில் இந்த மாதிரி லைட்டர் உள்ளே வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கிறனால லைட்டருக்கு உள்ளே இருக்க அந்த ஈரப்பதம் எல்லாமே அது இழுத்துக்கும். லைட்டர் நல்லா ஒர்க் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள். பர்னர் நல்லா சூடாக இருக்கணுங்க, அந்த டைமில் தான் அது மாதிரி வைக்கணும். அதே மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிட வேண்டாம். அடுத்த டிப் நம்ம சப்போஸ் அடை தோசை சப்பாத்தி இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தோசைக்கல்ல தோசை சரியாக வராதுங்க, ஒட்டிட்டு போகும். அந்த மாதிரி இருக்க டைமில் இந்த மாதிரி ஒரு துண்டு அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. புளி எடுத்துட்டு அதை ஒரு லேசான துணியில் நல்லா கட்டிக்கோங்க. இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. இது நான் ஒரு நூல் போட்டு கட்டிக்கிறேங்க. ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ண வேணாம். ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அது எண்ணெயில் படுது, அதுக்கப்புறம் சூட்டில் போகுது. அதனால ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணாமல் ஒரு நூல் போட்டு கட்டி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் நம்ம சமையல் எண்ணெய் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயில் இந்த புளியை ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறமா இந்த புளி எண்ணெய் நல்லா சேர்ந்துரும் இல்லைங்களா, ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை தோசைக்கல்ல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றணும் அப்படின்னா நல்லா ரோஸ்ட்டாக வருங்க, ஒட்டிட்டு வராமல் இருக்கும். சாதாரணமாக பெரிய வெங்காயம் நம்ம தேய்ப்போம் நல்லா ஒட்டாமல் வரத்துக்கு. அப்படியும் உங்களுக்கு ஒட்டுது அப்படின்னா நீங்கள் இந்த டிப் ஃபாலோ பண்ணலாங்க. தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா ஒட்டாமல் வருங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி புளி நல்லா எண்ணெயில் ஊறி இருக்கணுங்க. ஊற வச்சதுக்கப்புறமா நீங்கள் தேய்ங்க, அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். அடுத்த டிப் மழைக்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துணி துவைக்க போடுறோம் இல்லைங்களா, அந்த லாண்ட்ரி பேஸ்கெட் இருக்குது பாருங்கள். இதில் சம்டைம்ஸ் இதில் பூச்சி போய் தங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி இதில் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு, ஸ்மெல்லும் வராமல் பூச்சியும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பூச்சி உருண்டை எடுத்துக்கோங்க. அந்த உருண்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு உருண்டை 4 உருண்டை எடுத்துகிட்டு அதை ஒரு துணி பையில் கட்டிட்டு துணியில் நல்லா கட்டி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த கட்டி வச்சுருக்க இந்த மூட்டையை நம்ம அந்த லாண்ட்ரி பேஸ்கெட்டுக்குள்ளார போட்டு வச்சிடலாங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கிறனால நம்மளுக்கு அந்த துணி அழுக்கு துணிக்கிட்ட பூச்சியும் வராமல் இருக்கும். அதே மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அழுக்கு ஸ்மெல் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் தான் பூச்சி வர ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. அதே மாதிரி இது துணி துவைக்க போடுறப்போ மறக்காமல் இதை எடுத்துருங்க, எடுத்துகிட்டு துவைக்க போடுங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிட்டாலே போதும். இது எப்படியும் இந்த பூச்சி உருண்டை ஒரு வாரத்துக்கு கிட்ட வருங்க, ஒரு வாரத்துக்கு மேலேயே வரும்.
அடுத்த டிப் வந்து நம்ம டூத் பிரஷ் வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மிக்ஸி ஜார் அடியில் க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை மிக்ஸி க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கெலாம் நம்ம வந்து டூத் பிரஷ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சிங்கில் ட்ரெயின் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் கூட நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணுவோங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு இது வளைக்காமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை லைட்டாக வளைச்சி விட்டு ஷேப் கொஞ்சம் மாற்றி விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த கழுத்து பகுதி இருக்குது இல்லைங்களா, இங்கே கிட்ட வந்து லைட்டாக சூடு காமிங்க. அப்போ இது பிளாஸ்டிக் அப்படின்றனால கொஞ்சம் அப்படியே இலகி வருங்க. இலகி வரப்போ நீங்கள் இதை வந்து அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. இப்படி திருப்பி விட்டிங்கன்னா அப்படியே இந்த ஷேப் அப்படியே வளைஞ்சிரும். நல்லா கொஞ்சம் வளைச்சி விட்டுட்டு கொஞ்சம் ஆறுற வரைக்கும் இந்த மாதிரி இந்த ஷேப் இப்படி வச்சுக்கோங்க. லைட்டாக அந்த சூடு போயிடுச்சு அப்படின்னா இந்த ஷேப் இப்படியே நின்றுக்குங்க. இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கப்போ நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். சாதாரணமாக நேராக இருக்க டூத் ப்ரஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கும் இப்படி வளைச்சி விட்டுட்டு இந்த ஷேப்பில் இருக்க டூத் ப்ரஷ் க்ளீன் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம மிக்ஸிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்கப்போ ரொம்ப வசதியாக இருக்குங்க. இப்போ ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உடையாதுங்க, ரொம்ப ஈஸியாக அதே மாதிரி இருக்கும். இப்படியே வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி நீங்கள் வளைச்சி விட்டுக்கலாங்க. இதை லைட்டாக சூடு பண்ணால் மட்டும் போதும், அந்த இடத்துல கொஞ்சம் இலகி கொடுத்துரும் பிளாஸ்டிக்ன்றனால. ஸோ இப்படி ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப் வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இப்போ வந்து லாஃப்டெல்லாம் ஓப்பனில் இல்லாமல் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஷெல்ஃப்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து போட்டுக்கிறோம். இந்த மாதிரி டோர்ஸ் போட்டுக்கிறோங்க. இது மாதிரி போடுறனால உள்ளார வந்து ஒரு விதமான நம்ம ஓப்பன் பண்ணோன்னே ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வருங்க. அது வந்து உள்ளார அந்த ஈரப்பதம் இருக்கிறதுக்கான ஸ்மெல் தாங்க இது. அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமாக வந்து இந்த பூச்சி உருண்டை இருக்குது இல்லைங்களா, அந்த பூச்சி உருண்டை எடுத்து ஈவன் நம்மளுடைய துணி வைக்கிற கபோர்டாக இருக்கட்டும்ங்க, எந்த கபோர்ட்ஸாக இருக்கட்டும், எந்த லாஃப்டாக இருக்கட்டும், இந்த பூச்சி உருண்டையை கொஞ்சம் அங்கங்கே வந்து வச்சுருங்க துணிக்கு நடுவில். அதே மாதிரி லாஃப்டில் கூட அட்டைப்பெட்டிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அட்டைப்பெட்டியில் ஒரு உருண்டை அப்படி போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு இது எல்லாத்தையுமே ஒரு மணி நேரத்துக்காவது கொஞ்சம் அப்பப்போ வந்து ஓப்பனில் வைங்க. ஏன்னா நம்ம ஓப்பனில் வைக்காமல் க்ளோஸ்லேயே இருந்துச்சு அப்படின்னா உள்ளார வந்து ஒரு ஈரப்பதம் அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு உள்ளார வந்து பூச்சி வரத்துக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி உள்ளார இருக்க அந்த அட்டைப்பெட்டி எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும், ஃபங்கஸ் பிடிச்ச மாதிரி ஆயிருங்க. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஃபேன் ஆன் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கிறனால உள்ளார வந்து காற்று ஃப்ளோயிங் நல்லா இருக்குங்க. அப்போ வந்து எந்த வித பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சன்